மே 7ஆம் தேதி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்து அதற்காக மாணவர்கள் அந்த நடவடிக்கைகள் கலந்தாய்வு தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 7ஆம் தேதியிலிருந்து இந்த கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை செய்தியாளர் சிவா கூடுதல் விவரங்களுடன் இணைப்பில். சிவா, அண்ணா பல்கலைக்கழக தொடர்புடைய அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வு விண்ணப்ப பதிவு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் வேற என்ன விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது? கோபால், அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியல் மாணவர்களுக்கான சேர்க்கை தொடர்பான அந்த கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு 7ஆம் தேதி தொடங்க இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025-26ஆம் ஆண்டுக்கான இந்த கல்வி ஆண்டுக்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை தொடர்பான கலந்தாய்விற்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான நாள் எப்போது வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில இதனை 7ஆம் தேதி அன்று விண்ணப்பம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் அன்றைய தினம் 7ஆம் தேதி அன்று முறையாக விண்ணப்பத்தினை பெற்று பூர்த்தி செய்து நாளைய தினம் அதற்கான 7ஆம் தேதி அன்று அது தொடர்பான அனைத்து விவரங்களும் எப்போது இந்த விண்ணப்பம் பூர்த்தி செய்து வழங்கப்பட வேண்டும், என்ன மாதிரியான விவரங்கள் எல்லாம் அதில் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான முழு விவரங்களை 7ஆம் தேதி அன்று இந்த விண்ணப்பம் வழங்கும் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள். இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இந்த விண்ணப்பத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார். எனவே மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல், கலைக்கல்லூரி, MBBS போன்ற பல்வேறு படிப்புகளுக்கான MBBS படிப்பு ஏற்கனவே நீட் தேர்வு நேற்று தினம் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த பொறியியல் படிப்புக்கான இந்த விண்ணப்பம் என்பது 7ஆம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் கல்லூரியில மாணவருடைய சேர்க்கை என்பது கடந்த காலங்கள்ல இல்லாத வகையில குறைந்து வருவதாகவும், கல்லூரிகள்ல மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கைகள் அங்க காலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலவரம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய கல்லூரிகள் அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற ஒரு தகவல் தான் தொடர்ந்து சட்டப்பேரவையிலும் அமைச்சர் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 7ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வழங்கக்கூடிய நிலை இந்த ஆண்டு மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.